வணக்கம் மக்களே. என்னடா அவன் இப்படி வெறும் வயலை காட்டணும்னு நினைக்காதீங்க. அந்த வயலில் தான் விவசாயி ஒருத்தர் நிலக்கடலை போட்டிருந்தார். அப்படியே இங்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். நிலக்கடலை போட்டு எங்கேயோ ஒன்று தான் முளைச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அப்படியே முளைச்சிருக்கோம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான முறையில் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வயல் ஃபுல்லாகவே கடலை பருப்பு போட்டிருந்தார். அதுக்கப்புறம் மேட்டு வயலில் பார்த்திங்கன்னா இதுவும் போட்டிருந்தார், கடலை நம்ம போடலான்னு. இந்த சரியாக மழையும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் இந்த வயலை உழுதுட்டார். இந்த வயலில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். சரி, ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால. இதை விட என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த வயலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நிலக்கடலை தான் அது வரைக்குமே போட்டார். ஆனால் தண்ணியும் விடலை. பட் என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அப்படிங்கிறதுனால இந்த வயலையும் தண்ணி இல்லை, மழையும் பெய்யலைன்னு அப்படியே விட்டுட்டார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ ஒரு கடலை செடி மட்டும்தான் முளைச்சிருக்கு. ஆனால் தண்ணி விட்டால் வருமா வராதா அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு இந்த சித்திரை மாதம் கடலை போட்டு நிறைய விவசாயிகளோட நிலமை இப்படி தான் இருக்குது. நானும் என் வயலில் எதுவுமே போடலை இன்னும். மழை பெஞ்சால் போட்டுக்கலாம் அப்படின்னு. வர்ண பகவான் எப்படியாவது தயவு செஞ்சு விவசாயிகளோட கஷ்டத்தை பார்த்து மழை பெஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லோரும் விவசாயிங்க படுற கஷ்டத்தையும் விவசாயிங்க படுற என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.